தான தர்மம் செய்கிறாங்க. எல்லா முஸ்லீம்கள்னு சொல்ல முடியாது, சில முஸ்லீம்களை விட அவர்களில் சில பேர் ரொம்ப பெரிய தான தர்மம்லாம் செய்கிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கூல் கட்டி விட்டுருப்பாங்க, பெரிய காலேஜ் கட்டி விட்டுருப்பாங்க, பொது இடங்களுக்கு பொது காரியங்களுக்கு இடத்த கொடுத்துருப்பாங்க, நிறைய செய்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்றைய காலத்தில் எடுத்துக்கங்களேன், கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கங்க, பெரிய மருத்துவ சேவை செய்கிற மாதிரி செய்கிறாங்க, பள்ளிக்கூட வசதிகளை செய்கிறாங்க, இன்னும் நிறைய காரியங்களை செய்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் போய் என்னென்னமோ செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எல்லாத்துக்குமே உலகத்திலே அல்லாஹ் கூலியை கொடுத்து முடிச்சிருவான். மறுமையில் ஒன்றும் இருக்காது, அங்கே வரும்போது அவனுக்கு எதுவுமே எஞ்சி இருக்காது. மறுமையில் உங்களுக்கு நன்மை பாக்கியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த நன்மைகளோட தௌஹீத் என்ற அடிப்படையும் சேர்த்திருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா அல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 88வது வசனம், வலவ் அஷ்ரகூ லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இந்த 88வது வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா குர்ஆன்ல இந்த பெரிய ஆயத்துகள்ல இது ஒரு ஆயத்து வரும். அப்படியே வரிசையா அதுக்கு முன்னாடி உள்ள 87ம் பெருசு, அதுக்கு 86ம் பெருசு, மொத்தம் இந்த 3 ஆயத்திலேயே அந்த பக்கம் முடிஞ்சிடும். அல்லாஹு தஆலா பல நபிமார்களை அங்கு குறிப்பிடுறான். யூசுப், மூசா, தாவூத், சுலைமான், ஈசா, அல்யஸா, துல்கிஃபில், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப். ஏறக்குறைய குர்ஆன்ல அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இத்தனை நபிமார்களுடைய பெயரையே அல்லாஹ் ஒருங்கிணைந்து குறிப்பிடுகிறான். அவங்களுடைய பேரை எல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி அல்லாஹ் அங்கே சொல்கிறான், இந்த மக்கள், எந்த மக்கள், யாரு யாரு? நபிமார்கள். இந்த மக்கள் ஷிர்க் செய்தால் இவர்களுடைய அமல்களும் வீணாகிவிடும். சுப்ஹானல்லாஹ். வலவ் அஷ்ரகூ லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். இவர்கள் ஷிர்க் செய்தால் இவர்கள் செய்த அமல்களும் நாசமாகிவிடும். சரி, அடுத்து இறை தூதர்களுக்கெல்லாம் தலைவர் யாரு? யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறை தூதர்களுக்கு தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இறை தூதர்களுக்கு இமாம்னு சொன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமா ஒரு கட்டளை சொல்றான், ஒரு சட்டம் சொல்றான், எச்சரிக்கை செய்யறான். 39 சூரா அஸ்-ஸுமர் 65வது வசனம், وَلَقَدْ أُوحِيَ إِلَيْكَ وَإِلَى الَّذِينَ مِنْ قَبْلِكَ لَئِنْ أَشْرَكْتَ لَيَحْبَطَنَّ عَمَلُكَ وَلَتَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ. முஹம்மதே, உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டு விட்டது. என்ன செய்தி? நீ இணை வைத்தால், லைன் அஷ்ரக்த, நீ இணை வைத்தால் உன்னுடைய காரியம் வீணாகிவிடும், உன்னுடைய செயல் பாழாகிவிடும், நீ நட்டவாளிகளில் நஷ்டமடைந்தவர்களில் ஆகிவிடுவாய். இது யாரை பார்த்துன்னு சொல்றான்? அல்லாஹ் அக்பர். இப்போ நம்மெல்லாம் எவ்வளோ பயப்படணும் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பயப்படணும். அவ்வளோ பெரிய நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க ஷிர்க் செஞ்சீங்கன்னா உங்களுடைய அமல்கள் எல்லாம் நாசமாகிவிடும். தொழுகை, இபாதத்து, நோன்பு, ஜிஹாது, ஹிஜ்ரத்து எல்லாம் போயிடும், பெரிய நஷ்டத்துக்கு நீங்க ஆளாயிடுவீங்கன்னு சொல்லி. அடுத்து 5வது காரணம், ஷிர்க் செய்பவர்களுடைய உயிர் பொருளுக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க. ஒரு இஸ்லாமிய நாடு இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய முஷ்ரிக்குகள் மேல படையெடுக்குது என்றால், அல்லது இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்வதற்கு அந்த நாடு அனுமதி கொடுக்கல என்ற பட்சத்தில், அல்லது இஸ்லாமிய மக்களுக்கு அங்கே அநீதி இழைக்கப்படுது, அல்லது அங்கே இஸ்லாத்துக்கு வர்றவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது, அங்கே யாரும் முஸ்லீம்களாக மாறக்கூடாது என்று சட்டங்கள் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு முஸ்லீம் அரசாங்கம் ஒரு காஃபிர் அரசாங்கத்தின் மேலே படையெடுக்கிறது அவசியமாயிடுது. காஃபிர் அரசாங்கத்தின் மேலே எப்போ படையெடுக்கிறது கூடும்னு சொன்னால், சும்மா உள்ள காஃபிர் நாட்டின் மேலே படையெடுக்க கூடாது. உதாரணத்துக்கு ஹபஷா மாதிரி நாடு இருக்கு, யார் வேணாலும் முஸ்லீம் ஆகிக்குங்க, அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, காமனாக இருக்குது. அந்த மாதிரி நாடு மேலே முஸ்லீம்கள் படையெடுக்க மாட்டாங்க. ஒரு முஸ்லீம் படையெடுக்கிறதா இருந்தால்
எந்த நாட்டு மேல படையெடுப்பாங்க? எந்த நாடு அங்க இஸ்லாம் பரவுவதை தடை செய்கிறதோ, அங்கே முஸ்லீமாக மாறக்கூடியவர்களை அடக்குமுறைக்கு ஆளாக்கிறதோ, அல்லது இங்கிருந்து முஸ்லிம்கள் போய் அங்க அழைப்பு பண்ணி சேர்றதை தடுக்குதோ, அங்க உள்ள மக்களுக்கு அநீதி செய்தோ, அந்த மாதிரி அரசாங்கத்தின் மேல முஸ்லீம் அரசாங்கம் படையெடுப்பது கட்டாயமாயிடுது. முஸ்லீம் அரசாங்கத்தினுடைய அந்த சக்திக்கு ஏற்ப அந்த கட்டாயம் கூடும் குறையும், அது வேற விஷயம், தனிப்பட்ட விஷயம். இப்ப அப்படி படையெடுக்கும் பொழுது யார் அங்க முஷ்ரிக்கா இருக்கிறாங்களோ அவங்களுடைய உயிருக்கும் பாதுகாப்பு கிடையாது, பொருளுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அதாவது போரில் அவர்களை கொலை செய்வது குற்றம் அல்ல, நன்மையா மாறிடுது. அவர்களுடைய பொருள்கள் எல்லாம் நமக்கு கனிமத்தாக ஆகிவிடுகிறது. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு குற்றமாக இருக்கும் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய தண்டனையை அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே காண்பிப்பான். ஆறாவது காரணம், இஸ்லாமிய மார்க்கம் பாவங்களில் பெரும் பாவமாக இந்த ஷிர்கை தான் முதலாவதாக மதிக்கிறது. கணக்கு போறது, மதிக்கிறதுனா கண்ணியப்படுத்துன்னு அர்த்தம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு, அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்களில் பெரிய பாவத்தை பற்றி. அதுல எது பெரிய பாவம்? பெரும் பாவங்களில் பெரிய பாவத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்னா பலா யா ரசூலல்லாஹ், நாங்கள் கூறினோம் அல்லாஹ்வின் தூதரே அவசியம் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு சமமாக்குவது, அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது, வ உகூகுல் வாலிதைன், பெற்றோருக்கு மாறு செய்வது. சரிங்களா? ஏழாவது காரணம், இணை கற்பித்தல். அல்லாஹுவை அசிங்கப்படுத்துவதாகும், அல்லாஹுவை கேவலப்படுத்தும், இறைவனை கேவலப்படுத்தும் ஒரு செயலாகும், அல்லாஹுவின் கண்ணியத்தை சிதைக்கின்ற ஒரு செயலாகும். அதாவது அல்லாஹுடைய கண்ணியத்தை சிதைக்கின்ற செயல்னா இதனால அல்லாஹுடைய கண்ணியம் குறைதான கிடையாது. இந்த வார்த்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம சொல்ற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸ் குதுசி சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்பு. அல்லாஹ் கூறுகிறான், மக்களே நீங்க எல்லாரும் முந்திய மனிதர்லேருந்து கடைசி வரைக்கும் மனிதர்கள் ஜின்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லவங்களா மாறினாலும் என்னுடைய ஆட்சி கூட போறது கிடையாது. நீங்க எல்லாம் சேர்ந்து பாவிகளாக ஆகி ஆனாலும் என்னுடைய ஆட்சி குறைய போறது கிடையாது. அப்ப அல்லாஹுடைய கண்ணியம் அவனுக்கு எப்போதும் இருந்ததை போன்றுதான், அதுல எதுவும் மாற போறதோ குறைய போறதோ கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஷிர்க் செய்யறது அவனுடைய அந்த கண்ணியத்தை பாழ்படுத்துறதுன்னு சொன்னா நீங்க கண்ணிய குறைவா நடக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பாதிப்பு அவனுக்கு ஏற்படாது. ஏன்னா அவன் காலிக், அவன் படைப்பாளன். இந்த மஹ்லூக்குடைய செயல் அவனுடைய தன்மைகளில் பாதிப்பை ஏற்படுத்தாது. அப்ப இந்த 7 காரணங்கள்னால, புரியுதா, ஷிர்கை மிகப்பெரிய ஒரு பாவமாக, மிகப்பெரிய ஒரு அநியாயமாக, மிகப்பெரிய ஒரு குற்றமாக நாம் சொல்கிறோம். ஷிர்கு இவ்வளவு ஏன் இந்த பாடத்தை முதல்ல எடுக்கலாம்னு கூட உங்களுக்கு கேள்வி வரலாம். தௌஹீதுடைய பாடத்துல நம்ம ஷிர்கை முதல்ல சொன்னதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, இதை சொன்னாதான் முதல்ல அங்க தௌஹீதை புரிய முடியும். அதுக்கப்புறமா இந்த ஷிர்கு இந்த 7 காரணங்களினால இந்த மார்க்கத்துல இதை பற்றியான எச்சரிக்கை தான் முதலிலே சொல்லப்படும். எங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க குர்ஆனை பொறுத்தவரையும் சரி, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகளை பொறுத்தவரையும் சரி, பெரும்பாலும் அறிவுரை எங்கிருந்து ஆரம்பிக்கப்படும்? தௌஹீதிலிருந்து. தௌஹீதை வலியுறுத்தி ஷிர்கை எச்சரிக்கை செய்து. இப்ப இந்த ஷிர்கை 2 வகையாக மார்க்க அறிஞர்கள் பிரித்து சொல்லுகிறார்கள். அதனுடைய கருத்தை கவனித்து மார்க்க அறிஞர்கள் 2ஆக அமைக்கிறார்கள். ஒன்று ஷிர்க் அக்பர், இரண்டாவது ஷிர்க் அஸ்கர். பெரிய ஷிர்க், சிறிய ஷிர்க். அப்ப சிறிய ஷிர்க்னு சொன்னோம்னா ஒரு பரவாயில்ல போடுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஷிர்க்ங்கிறத முதல்ல பாருங்க. அந்த ஷிர்க்ல அக்பர் அஸ்கர் தான் பிரிக்கப்படுது. பாவத்துல அக்பர் அஸ்கர் பிரிக்கப்படாது.
இருந்தாலும் ஷிர்க் அஸ்கர் இருக்குல்ல, அந்த சின்ன ஷிர்க்கே